Hello students, நாம இன்னைக்கு chapter 3 ல example 6 பார்க்க போறோம். So question பாத்தீங்கன்னா இந்த figure 3.25 okay help அப்படின்ற parallelogram கொடுத்திருக்காங்க. So இப்போ இந்த help அப்படின்ற parallelogramல எல்லா lengths-உம் வந்து சென்டிமீட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. Okay and then so OE ஓட வேல்யூ வந்து 4. So அப்போ இந்த OE ஓட வேல்யூ வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி HL இந்த diagonal HL வந்து PE விட 5 more than okay அதாவது 5 கூட PE ஆட் பண்ணா நமக்கு வந்து HL வேல்யூ கிடைச்சிரும். அதே மாதிரி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா OH ஓகே இந்த வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே ஸோ முதல்ல வந்து நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் parallelogram தெரியும் கரெக்டா. ஸோ பேசிக்கா ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு தெரியும். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்? opposite sides are equal, opposite angles are equal, அதே மாதிரி adjacent angles are supplementary. இந்த ரெண்டு adjacent angles ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 180 டிகிரி வரும். இதெல்லாம் தான் basic properties. இது இல்லாம இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது diagonals ஓகே parallelogram ஓட diagonals வந்து bisect one another. ஓகே ஸோ ஒவ்வொரு diagonal-ம் அது வந்து bisect பண்ணிக்கும். அதாவது நம்மளுக்கு என்னென்னலாம் diagonal இங்க PE ஒரு diagonal கரெக்டா. அதே மாதிரி HL அப்படின்றது இன்னொரு diagonal. diagonal bisect one another அப்படின்னா ஒரு diagonal இன்னொரு diagonal அது கட் பண்ற விதம் எப்படி இருக்குன்னா அது ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HL அப்படி எடுத்துக்கிறோம் கரெக்டா. இது வந்து PE இந்த பாயிண்ட்ல ஓன்ற பாயிண்ட்ல கட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த HL PE கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க இருக்கிற லென்த்தோ இங்க இருக்கிற லென்த்தோ ஈக்குவலா இருக்கும். அதாவது OP is equal to OE ஓகே. அதே மாதிரி தான் PE வந்து HL அப்படின்ற diagonal கட் பண்ணும்போது OH is equal to OL ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து ரெண்டும் பைசெக்ட் பண்றதுனால OH is equal to OL இந்த லென்த்தும் ஈக்குவலா இருக்கும். ஓகே அதே மாதிரி OP is equal to OE இந்த லென்த்தும் ஈக்குவலா இருக்கும். ஓகே ஸோ இதுதான் இதோட ப்ராப்பர்ட்டி. இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஓகே parallelogram-ஓட diagonals வந்து bisect one another. ஓகே ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம ஈஸியாக என்ன சொல்லிடலாம்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன? OE-யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ OE என்னது? 4 சென்டிமீட்டர். ஓகே ஸோ அப்போ கண்டிப்பாக OE 4னா OP-யும் என்னது தான்? 4 சென்டிமீட்டர். OP is equal to OE which is nothing but 4 சென்டிமீட்டர். இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? HL is 5 more than PE. ஓகே ஸோ இப்போ HL ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 more than PE. அப்போ PE கூட ஒரு 5 ஆட் பண்ணுறோம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் PE அப்படின்னா என்ன? ஸோ இந்த ஃபுல் டயகனல் தான் PE. PE நம்மளுக்கு எப்படி அப்டெயின் பண்ணலாம்? OP plus OE PE. OP plus OE தான் வந்து PE. OE நம்மளுக்கு வேல்யூ ஆல்ரெடி தெரியும், OP-யும் ஆல்ரெடி தெரியும் கரெக்டா. OE-யோட வேல்யூ 4 சென்டிமீட்டர், OP-யோட வேல்யூ 4 சென்டிமீட்டர். இதை வச்சு நம்ம 4 plus 4 அப்படின்றது 8. PE-யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே ஸோ 8 சென்டிமீட்டர் அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதுல இருந்து HL-ஓட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 5 plus 8 which is nothing but 13. ஓகே ஸோ HL-ஓட வேல்யூ வந்து 13 சென்டிமீட்டர். ஓகே ஆனால் நம்மளுக்கு HL கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க? OH தான் கேட்டிருக்காங்க. ஸோ OH அப்படின்றது என்ன? OH-ம் OL-ம் ஈக்குவலாக இருக்கும் கரெக்டா. OH-ம் OL-ம் ஈக்குவலாக இருக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? HL தெரியும். அப்போ HL தெரியும்னா ஓகே OH-ஐ எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? OH plus OL அப்படின்றது தான் HL. ஸோ அப்போ ஃபுல் HL வேணும் அப்படின்னா நம்ம இந்த வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை இந்த ஹாஃப் வேல்யூ தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? HL-ல 2-ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அப்போ HL is equal to 13/2 கரெக்டா. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா HL எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? HL is equal to OH plus OL. OH-ம் OL-ம் சேம் வேல்யூ தான். அப்போ OH plus OL தான் OL தான்
HL. இந்த OL நான் எப்படியும் எழுதிக்கலாம், OH னே எழுதிக்கலாம். OH is equal to OH plus OH is equal to 2OH. அப்போ நம்மளுக்கு HL divide by 2, இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா நம்மளுக்கு OH find out பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ இதுதான் நம்ம இங்கே சொல்ல வரோம். ஓகே, ஸோ இப்போ ஃபுல் HL வேணும்னா இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபுல் லென்த்தை 1/2 டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இப்போ 13/2 எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 13 2 டிவைட் பண்ணுங்க. 6 2s are 12. ஓகே, 1 பேலன்ஸ், இங்கே பாயிண்ட் போட்டுக்கோங்க, இங்கே 0. 5 2s are 10. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6.5 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ OH வந்து 6.5 சென்டிமீட்டர். ஓகே, இதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.